வணக்கம். ஜோதிடத்தில் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். லக்னத்திலிருந்து எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் லக்னம் 1ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவம். இது என்னென்னா போன ஜென்ம பலன்கள், நல்ல பலன்கள், கெட்ட பலன்கள், அங்கே நிற்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து. இங்கே எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா இந்த 5ஆம் அதிபதி யார் கூட இருக்காரோ இல்லை எந்த வீட்டில் இருக்காரோ அவருடைய பலத்தை பொறுத்து. உதாரணத்துக்கு தனுசு லக்னம் 5ஆம் அதிபதி யார்? மேஷம், செவ்வாய். இப்போ செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு உண்டான பலன்கள். இப்போ செவ்வாய் இங்கே பகை வீட்டில், புதனுடைய வீட்டில் கண்ணியில் இருந்தார்னா பூர்வ ஜென்ம கொஞ்சம் அந்த அளவுக்கு பலன்கள் சரியில்லை. இப்போ உதாரணத்துக்கு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் பண்ணணுமோ அது இப்போ காப்பாற்றுச்சு அப்படின்னு. அப்போ ஜாதகத்தில் என்ன ஜோதிட நூல்கள் சொல்லப்படுதுன்னா, குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகங்கள் 5ஆம் பாவத்தில் இருப்பின் நல்ல பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். போன ஜென்மத்தில் செய்த மெரிட்ஸ், அதுக்கு உண்டான பலன்கள், நல்ல பலன்கள், சுப பலன்களில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் கிடைக்கும். திடீர்னு ஒரு ரைஸ் ஆவாங்க வாழ்க்கையில் ஃபைனான்ஷியலி. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அதாவது மிராக்கிள் அப்படிம்பாங்க. நம்ம ஆளுங்க இன்றைக்கி ஏதோ ஒரு ஃப்ளூக்குங்க, லக்குங்கம்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக 5ஆம் பாவம் வேலை செஞ்சுருக்கும். அதே மாதிரி சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இதெல்லாம் பாவகிரகங்கள். இது இருக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாய் சகோதரர்களுக்கிடையே இல்லை வேறு ஏதாவது சண்டை சச்சரவுகள். அதே மாதிரி சனி இருந்தால் எல்லாத்துலேயுமே தாமதம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு. புதன் கூட இருக்கக்கூடிய கிரகம் பார்க்கும் கிரகத்தை பொறுத்து அவர் பலன் தருவார். இந்த 3 கிரகங்கள் பார்க்குறது கூட இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சுப பலனை தருவார். ஸோ பை அசோசியேஷன் தான். ஸோ இதுதாங்க அமைப்பு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.